கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, உங்களையும் மீண்டுமாக இந்த தொலைக்காட்சியின் வழியாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நமக்கு ஒரு துதி ஆராதனையை நடத்த வேண்டும் என்று தேவனால் நானும் ஏவப்பட்டேன். உங்களில் பலரும் எங்களுக்கு ஜெப குறிப்புகளை தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக ஜெபித்து உங்களுக்கான பதில்களையும் நாங்கள் அனுப்பி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய ஊழியங்களுக்காகவும் இந்த ஜாஷ்வா டிவி ஊழியங்களுக்காகவும் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த ஆராதனை, இந்த துதி ஆராதனை யாரெல்லாம் நம்முடைய மனதிலே சமாதானத்துக்காக தேவனிடத்தில் கெஞ்சி கொண்டிருக்கிறீர்களோ, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்திலே வந்து என்று சொன்ன வார்த்தையின்படி யாருடைய மனதில் எல்லாம் சமாதான குறைவு காணப்படுகிறதோ, தேவன் இன்று உங்களுக்கு ஒரு சமாதானத்தை தரும்படியாக இந்த ஆராதனையை நாம் ஏறெடுக்க போகிறோம். என்னோடு கூட கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே, என்னுடைய மனதில் காணப்படுகிற சமாதான குறைவுகளை நீ மாற்றி போடும் அப்பா என்றும், உங்களுடைய உள்ளங்கள் எவ்வளவாக வேதனைப்படுகிறது என்பதை தேவனிடத்தில் நீங்கள் தெரியப்படுத்தும் வண்ணமாக இந்த துதி ஆராதனையை நாம் ஏறெடுக்க போகிறோம். எப்பொழுது நம் வாயை திறந்து தேவனிடத்தில் நம் வியாகுலத்தையும் நம் துன்பத்தையும் சொல்கிறோமோ, எப்பொழுது தேவன் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறாரோ, அப்பொழுது நமக்கு ஒரு விடுதலை தருவார். இந்த ஆராதனையிலும் யாரெல்லாம் குழந்தைக்காக வேண்டிக் கொண்டு, குழந்தையின் நிமித்தமாக, குழந்தை பாக்கியத்தின் நிமித்தமாக உங்களுடைய உறவினர்களாலும் உங்களுடைய அக்கம் பக்கத்தினராலும் உங்களுடைய சுற்றுப்புறத்தாராலும் நிந்தனைக்கும் நெருக்கத்திற்கும் உள்ளாக இருக்கிறீர்களோ, அவர்களுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுத்து ஒரு மிகப்பெரிய சமாதானத்தின் பாதையிலே உங்களையும் இன்று நடத்த போகிறார். யாரெல்லாம் வியாபாரத்தின் நிமித்தம் மிகுந்த பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உங்களுடைய வியாபாரத்தில் ஒரு செழிப்பு வேண்டும், என் வியாபாரத்தின் நிமித்தம் என் மனதில் ஒரு சமாதான குறைவு காணப்படுகிறது என்று இந்த இரண்டு காரியங்கள் நிமித்தமாக யாரெல்லாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, இன்று கர்த்தர் தாமே உங்களுக்கு இந்த காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை உங்களுடைய மத்தியில் வைத்து போகிறார். கண்களை மூடி தேவனை நோக்கி, கர்த்தாவே, என்னுடைய மனது படுகின்ற வியாகுலத்தை நீர் பார்த்தருளும் அப்பா என்று கண்களை மூடி தேவனை நோக்கி மாத்திரம் பார்த்து, நம்முடைய தேவன் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். நமக்காக சிலுவையிலே நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய சாபங்களுக்காகவும் நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல குறைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும் விதமாக தேவன் நியாயப்பிரமாணத்திலிருந்து கிருபையின் பிரமாணத்திற்கு நம்மை மாற்றி அவருடைய ராஜ்யத்திற்கு பங்குள்ள மக்களாக மாற்ற வேண்டும் என்று நம்மையும் நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அப்படிப்பட்ட தேவனை நோக்கி, தேவனே, என் மனதில் சமாதான குறைவு காணப்படுகிறதப்பா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையப்பா, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத சூழ்நிலையால் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி மற்றும் என் உடன் இருக்கக்கூடிய என்னுடைய சொந்தக்காரர்கள் எல்லாருமே என்னை புறம்பாக பேசுகிறார்கள் என்று வியாகுலப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவஜனமே, கர்த்தர் இன்று உன் வியாகுலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன் மனதில் இருக்கக்கூடிய வியாகுலத்தையும் உன் அங்கலாய்ப்பையும் பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னாள் எப்படி தன்னுடைய வியாகுலத்தை எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஊற்றி விட்டாலோ, அதே போல் இப்பொழுதும் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய வியாகுலங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஊற்றி விடும்போது தேவன் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி, தேவனே, என் மனதில் இருக்கக்கூடிய சமாதான குறைவு, குழந்தையின் நிமித்தம் என் மனதில் சமாதான குறைவு காணப்படுகிறதப்பா, ஒரு நல்ல குழந்தையை எனக்கு தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்மணியே, கர்த்தர் இன்றும் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அன்னாள் எப்படி தேவனுடைய ஆலயத்திலே வந்து அழுது புலம்பி தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சகல காரியங்களும் தேவனிடத்தில் ஊற்றி விட்டு சென்றாலோ, இப்பொழுதும் நீயும் அன்னாளை போல புலம்பி கொண்டிருப்பதை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய இரட்சகர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்று சொன்ன வார்த்தையின்படி நீ சுதந்திரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட போவதை தேவன் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் உனக்கு கட்டளையிட்டு இஸ்ரேல் எருசலேம் தேசத்திற்கு முழுமையாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி எப்படி சாமுவேல் தீர்க்கதரிசியை எழுப்பினாரோ, அன்னாளுக்கு எப்படி ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தாரோ, இன்று உனக்கும் தேவன் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார்.
உன்னுடைய வியாகுலங்கள், உன் மனதில் இருக்கக்கூடிய சகல சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றிவிடு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான சகோதரியே, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் வியாகுலங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் இப்பொழுது ஊற்றி விடும்போது தேவன் நிச்சயம் ஒரு பதிலை தருவார். அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. எனக்கு அன்பான சகோதரியே, தேவன் இப்பொழுது உங்கள் மத்தியில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய சகல சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போட உன் அருகிலே வந்து நிற்கிறார். தேவனை ஆராதிப்போம். வாய்களை திறந்து, தேவனே, என் மனதில் காணப்படுகிற குறைகளை எடுத்து போடும் அப்பா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று தேவனிடத்தில் வாய்களை திறந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரியே, நிச்சயம் தேவன் உனக்கு நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதத்தை இன்று வைத்து போகிறார். உன்னுடைய கற்பத்தில் பிறக்கக்கூடிய உன்னுடைய பிள்ளையானது தேவனுக்கென்று வளரும் என்று தேவன் சொல்லுகிறார். எப்படி தேவன் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அபிவபியாய் விருத்தி அடைந்தாரோ, அதே போல் உன்னுடைய பிள்ளையும் உன் கர்ப்ப பிறப்பாய் இருக்கக்கூடிய வரப்போகிற உன்னுடைய பிள்ளையும் தேவனுக்கென்று தேவ கிருபையில் வளர்ந்து வரும் என்று தேவன் இன்று ஒரு ஆசீர்வாதத்தை உனக்கு வைத்து போகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தாவீது தன் மனதில் இருக்கக்கூடிய துக்கத்தினாலும் தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய வேதனையினாலும் தன் ஆத்மாவை தன் தேவனாகிய கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அவன் மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சஞ்சலத்தினாலும் வியாகுலத்தினாலும், என் ஆத்மாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், உன் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திரு. என் ஆத்துமாவே, நீ ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், உன் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி காத்திரு என்று தன்னுடைய ஆத்துமாவை தனக்குள்ளே தேவனுக்குள்ளே திடப்படுத்தி கொண்டான். அதே போல் இப்பொழுதும் வியாகுலப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் தேவ ஜனமே, நீ உன் ஆத்துமாவினிடத்தில் சொல், என் ஆத்துமாவே, ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், உன் தேவனாகிய கர்த்தர், நம் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் மத்தியில் இருக்கிறார், என் சமூகத்தில் இருக்கிறார். அவருடைய சமூகத்தின் ரட்சிப்பின் நிமித்தம் நான் சந்தோஷம் அடைவேன் என்று உனக்குள்ளே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனமே, கர்த்தர் இன்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுகிறார். லேயால் அற்பமா எண்ணப்பட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. லேயால் அற்பமா எண்ணப்பட்டதை தேவன் பார்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றும் அற்பமாக எண்ணப்படுகிற தேவ ஜனமே, அற்பமாக எண்ணப்படுகிற என் சகோதரியே, கர்த்தர் இன்றும் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய அற்பத்தனத்தை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் உன்னை
நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் உன்னை துக்கப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தினார்களோ, எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் யூதாவின் கோத்திரத்தில் வந்து ஜெய ராஜாவாக பிறந்தாரோ, அப்படிப்பட்ட தேவனானவர் இப்பொழுதும் லேயாளை போல அற்பமாக எண்ணப்படுகிற உன்னையும் கண்ணோக்கி பார்க்கிறார். வாய்களை திறந்து, கர்த்தாவே, லேயாளை போல நான் அற்பமாக எண்ணப்படுகிறேன் அப்பா. ஆண்டவரே, லேயாளை போல எல்லாரும் என்னை அற்பமாக பேசுகிறார்கள் என்று தேவனிடத்தில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய என் தேவ சகோதரியே, கர்த்தர் இன்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு கட்டளையிடுகிறார். இயேசு கிறிஸ்துவானவர் பூமியிலே பிறப்பதற்கு யூதாவின் சந்ததியின் மூலமாக, லேயாளின் சந்ததியின் மூலமாக, தாவீதின் சந்ததியின் மூலமாக வந்த தேவன் இப்பொழுதும் கர்த்தர் உன்னிடத்தில் வரப்போகிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் எப்படி தன் ஆத்துமாவை திடப்படுத்தி கொண்டானோ, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று எப்படி தாவீது தனக்குள்ளே தன் ஆத்துமாவோடே பேசிக்கொண்டானோ, அப்படி நீ இப்பொழுதும் உன் ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரோடும் நீ பேசும்போது கர்த்தர் உன் வியாகுலத்தை பார்த்து உனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை நிச்சயம் தரப்போகிறார். மிகுந்த வேதனையோடு காணப்பட்டு கொண்டிருக்க என் தேவ ஜனமே, கர்த்தர் உன்னை நோக்கி பார்க்கிறார். எப்படி அன்னாளுக்கு ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசியை கொடுத்தாரோ, அதே போல் கர்த்தரும் உனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்து நீ விரும்புகிறபடி தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிள்ளையாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளையாக இன்றும் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் இருதயத்தில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்பாதிருங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொன்ன வார்த்தையின்படி உன் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்களை மனுஷனிடத்தில் போய் சொல்லி கொண்டிருக்கிறாயா? உன் மனதில் இருக்கக்கூடிய வேதனையை உன் அக்கம் பக்கத்தினரிடத்தில், மனுஷரிடத்தில், மண்ணினால் செய்யப்பட்ட மனுஷரிடத்தில் நீ சொல்லி கொண்டிருக்கிறாயா? அவர்கள் உன்னை சஞ்சலப்படுத்துவார்கள், அவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவார்கள். ஆனால் என் தேவன் ஒருபோதும் உன்னை வேதனைப்படுத்த மாட்டார். யாரெல்லாம் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறார்களோ, சங்கீதம் 23 சொல்கிறது, அவர் என் சத்துருக்களுக்கு முன்பதாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் உன்னை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் உனக்கு சத்துருவாக எழும்பி நின்றார்களோ, இந்த காரியத்தின் நிமித்தம் கர்த்தர் அவர்களுக்கு வெட்கத்தை உடுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறான். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் இயேசென்னை தேற்றுவார், இயேசென்னை தேற்றுவார். என் மகளே கலங்காதே, என் சகோதரியே கலங்காதே. கர்த்தர் இன்று உன்னை கண்ணோக்கி பார்த்திருக்கிறார். எப்படி லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டதை தேவன் பார்த்தாரோ, எப்படி அன்னாளுடைய அங்கலாய்ப்பை தேவன் பார்த்தாரோ, எப்படி தேவன் மனாசேயுடைய அங்கலாய்ப்பையும் அவனுடைய மனைவியின் அங்கலாய்ப்பையும் பார்த்தாரோ, அதே போல் தேவன் உன்னுடைய அங்கலாய்ப்பை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய சமாதான குறைவை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இன்றும் தேவன், வேதம் சொல்லுகிறது, உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடேன் என்று, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது.
இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று. என்றும் தேவனுடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தில் ஆள கடவது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் என்னுடைய வியாபாரத்தின் நிமித்தம் நான் படக்கூடிய பிரயாசங்களுக்கு எனக்கு பலன் இல்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு தேவ ஜனமே, கர்த்தர் இன்றும் உன்னுடைய பிரயாசத்தை பார்த்து கொண்டிருக்கிறார், உன்னுடைய முயற்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி சீமோன் பேதுரு தேவனிடத்தில் சொன்னானோ, ஆழத்திலே சென்று வலையை போடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னபோது, ஐயரே இரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை என்றான். ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறேன் என்று சொன்னபோது படவுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக, வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தரியு ராஜா தானியேலின் நிமித்தம் இரவும் பகலும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். அவனுடைய பிரயாசத்தை தேவன் பார்த்து தானியேலை சிங்க கெபியில் இருந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தோடு அவன் வேதனையோடு கேட்ட காரியம், நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று. அவனுடைய பிரயாசத்திற்கு ஒரு வெற்றி கிடைத்தது. இப்பொழுது யாரெல்லாம் உங்களுடைய வியாபாரத்தின் நிமித்தம் யாரெல்லாம் உங்களை நிந்தித்து கொண்டிருக்கிறார்களோ, இவன் இனி எழும்பக்கூடாது, இவன் இனி எந்திரிச்சு தன்னுடைய வாழ்க்கையில் நிமிரக்கூடாது என்று யாரெல்லாம் உங்களை நிந்தித்தார்களோ, கர்த்தர் இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய வியாபாரத்தில் தந்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, என்னுடைய வியாபாரம் மிகவும் மோசமாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய என் சகோதரனே, கர்த்தர் இன்று உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேதனையை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த வியாபாரத்தின் நிமித்தம் எனக்கு ஆசீர்வாதம் வரும் என்கின்ற எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய தேவ ஜனமே, என் மகனே, கர்த்தர் இன்று உன்னுடைய அங்கலாய்ப்பை பார்த்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் இன்று உனக்கு தரப்போகிறார். எப்படி போவாசுக்கும் ரூத்துக்கும் அன்று ஒளிமுக வாசலிலே அந்த ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் வீட்டை கட்டினவராகிய 2 பேரை போல, ராகேலை போலவும் லேயாளை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று ஆசீர்வதித்ததை போல கர்த்தர் இன்றும் உங்களுடைய வியாபாரத்தின் நிமித்தம் வாழ்ந்திருக்க செய்ய போகிறார். அல்லேலூயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன் ஐயா. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உன் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே. ஈசாக்கு விதை விதைத்து பெற்ற ஆசீர்வாதத்தை போல உன்னுடைய வியாபாரம் இன்று பெருகும். தேவன் உனக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் என் தேவ ஜனமே, 3 யோவான் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வியாபாரம், நீங்கள் படக்கூடிய பிரயாசம் என்று மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். தேவன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களை வாழ்ந்திருக்க செய்வார், சுகமாயிருக்க செய்வார். இப்பொழுது யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் உங்களுடைய மனதிலே தேவனுடைய காரியங்களை நினைத்து உங்களுக்கு வேண்டிய அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்றும் உங்களுடைய கரத்தை பிடித்து, பயப்படாதே என் மகனே, பயப்படாதே என் மகளே,
உன்னோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம்மோடு கர்த்தர் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு எடுத்து செல்லப்படும் போது அவர் சொன்ன காரியம் இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று. உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கக்கூடிய தேவன் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு மிகப்பெரிய பந்தியை ஆயத்தம் பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம். அப்பா, நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையா இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய சுத்த கிருபை எங்கள் மேல் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்களும் ஏறெடுத்த இந்த துதி ஆராதனையை கிறிஸ்து இயேசுவுக்குள் நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்களோ, யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்கு நிமித்தம், தன்னுடைய சகோதர நிமித்தம், தன்னுடைய சகோதரி நிமித்தம், தன்னுடைய குடும்பத்தார் நிமித்தம், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய சகல காரியங்களின் நிமித்தமும் யாரெல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, இப்பொழுது வாய்களை திறந்து கர்த்தாவே எனக்கு ஒரு கற்பத்தின் கனியை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து, ஆண்டவரே, இஸ்ரேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு தீர்க்கதரிசி நீர் கொடுத்தீரோ, அவன் வரும்போது மேய்ப்பர்கள் எல்லாரும் சாமுவேலை பார்த்து நீர் வரக்கூடிய செய்தி சமாதானம் தானா என்று சொன்ன வார்த்தையின்படி அப்பா, சமாதானத்தின் தேவன் தாமே, சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரத்தில் உம்முடைய பிள்ளைகளிடத்தில் இறங்கி ஒரு ஆசீர்வாதத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுது யாரெல்லாம் வாய்களை திறந்து, சகோதரியை வாய்களை திறந்து நீ கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய ஜெபத்தை, உன்னுடைய அங்கலாய்ப்பை, உன் மனது படக்கூடிய வேதனையை என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் தேவனை நோக்கி நீ ஏறெடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் அளிக்க போகிறார். தேவனே ஆசீர்வதியும். அப்பா, யாரெல்லாம் தன்னுடைய வியாபாரத்தின் நிமித்தம் ஆண்டவரே நஷ்டப்பட்டு துக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறார்களோ, சகல காரியங்களிலும் நீர் ஆலோசனை கொடுத்து மீண்டுமாக வியாபாரத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய செழிப்பை நீர் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு ஆசீர்வதித்து தளர்ந்து போன உம்முடைய பிள்ளைகளையும் நீர் தூக்கி நிறுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த சமுதாயத்திலும் குடும்பத்திலும் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டார்களோ அவர்கள் மத்தியில் நீர் அவர்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவருடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிற தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அன்பான தேவ ஜனமே, இந்த துதி ஆராதனையானது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதை நாங்களும் கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் செய்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.